வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. கல்வியை RSS தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்தியா அழிந்துவிடும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம். காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியீடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தீ விபத்தின் போது கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தில்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மார்ச் 14ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் அறை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போது பாதி எரிந்த நிலையில் 4 முதல் 5 மூட்டைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. விபத்தின் போது கண்டறியப்பட்ட பணம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு யஷ்வந்த் வர்மாவிற்கு டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உபாத்யாயா கடிதம் அனுப்பிய நிலையில் அந்த பணம் தனக்கு சொந்தமானது அல்ல என்று நீதிபதி யஷ்வந்த் வர்மா தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா நீதித்துறை பணிகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அடுத்த உத்தரவு வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் உயர்நீதிமன்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலீஜியம் இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது. கல்வியை RSS தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்தியா அழிந்துவிடும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்திய கூட்டணியின் துணை மாணவர் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஒரு அமைப்பு நாட்டின் எதிர்காலத்தையும் கல்வி முறையையும் அளிக்க விரும்புகிறது என்றும் அந்த அமைப்பின் பெயர் ராஷ்டிரிய ஸ்வம் சேக் சங்கம் என்றும் கல்வி RSS கைகளுக்கு சென்றால் இந்த நாடு அளிக்கப்படும் என்றும் யாருக்கும் வேலை கிடைக்காது எனவும் நாட்டை முடித்து விடுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் RSSஇன் ஆதிக்கத்தில் உள்ளனர் என்பதை மாணவர் அமைப்பினர் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் எனவும் வரும் காலத்தில் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் RSSஇன் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் இதை நாம் நிறுத்த வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அவரது தாயார் தனியாக இருந்தபோது 50 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சில பொருட்களை எடுத்து சென்றதுடன் படுக்கை அறை, சமையல் அறை, சமையல் பொருட்கள் என அனைத்து பொருட்களின் மீதும் சாக்கடையையும் மலத்தையும் கொட்டியுள்ளனர் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல் மற்றும் தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு, சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று கூறிக்கொள்ளும் விடியா திமுகவின் மு.க. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியது எனவும் மனசாட்சியுள்ள அனைவரும் தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கொடுமையான செயலை செய்த கும்பலையும் பின்னணியில் உள்ள அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் அதிமுக பதவியேற்றவுடன் தூய்மை பணியாளர்கள் போர்வையில் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார். என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் இந்த புதிய வீட்டுக்கு குடி போய் 3 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. அப்படி இருக்கையில்
நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து 2 பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. மேலும் என் வீட்டில் இன்று காலை 10 மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிஷி விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்வப்பெருந்தகையின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்துக் கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார். ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது. காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும். சென்னை மாநகர காவல்துறைக்கென்று ஒரு தனியாக உளவு பிரிவு இருக்கிறது. அந்த உளவு பிரிவின் வேலை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுப்பதுதான். ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு 50 சுத்திகரிப்பு தொழிலாளிகளை புளோரசன்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருன்னா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை. சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சவுக்கு சங்கரின் இல்லத்தில் நுழைந்து அவரது தாயாரை அச்சுறுத்தியதுடன் ஆங்கே மனித கழிவு உள்ளிட்ட சாக்கடை கழிவுகளை கொட்டியுள்ள குரூர செயல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தூய்மை பணியாளர்களை சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசியதால் தான் அதன் எதிர்வினையாக இது நடந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது என்றும் தெரிவித்தார். எனினும் இது அநாகரிகத்தின் உச்சம் என்றும் அருவருப்பான இந்த நடவடிக்கைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் திமுக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த எள்ளி செயல் அமைந்துள்ளது என்றும் எனவே தமிழ்நாடு அரசு இதில் தொடர்புடையவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே 2 மாத காலமாக போர் நிறுத்தம் நீடித்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. கடந்த 1 வார காலத்தில் நடைபெற்ற தாக்குதல்களில் மட்டும் 700 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஞாயிறன்று ரஃபா நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எகிப்து நாட்டின் எல்லைப் பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் வீடுகள் கட்டிடங்கள் இடிந்துள்ளதாகவும் கொல்லப்பட்டோரில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவர் என்றும் ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை வழங்கினர். திருவண்ணாமலையில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் 500க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் CN அண்ணாதுரை மற்றும் தரணிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், மாவட்ட திட்ட அலுவலர் மீனாம்பிகை, மாவட்ட சமூக நல அலுவலர் சரண்யா, குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வீணா, மாவட்ட சுகாதார அலுவலர் பிரகாஷ், வட்டார மருத்துவ அலுவலர் புவனேஸ்வரி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் நாளை நீதிமன்ற உத்தரவுப்படி 2 பேர் சிறைக்கு செல்வது உறுதி என்று புதுக்கோட்டையில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜாவிற்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தை அவதூறாக பேசியதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் H. ராஜா ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி பாரதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் H. ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் நாளை நீதிமன்ற உத்தரவுப்படி 2 பேர் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் வட இந்தியர்கள் குறித்து தமிழக அமைச்சர்கள் கூறிய கருத்துக்கள் வட இந்தியாவில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படும் என்றும் H. ராஜா தெரிவித்துள்ளார். குணநலனும் உள்ள தமிழ் சமுதாயத்தை மற்றவர்களை வெறுக்கின்ற மோசமான சக்தி இவர்கள் என்கின்ற எண்ணத்தை இந்த திராவிடியா ஸ்டாக் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு டீலிமிட்டேஷன் தானே பிரச்சனை. அது ஏற்கனவே
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரோரேட்டாவில் ஏற்கனவே இருக்கின்ற விகிதாச்சாரத்தில் அது அதிகரித்தாலும் அதே மாதிரியாக கொடுக்கப்படும். அதனால் எந்த மாநிலத்துக்கும், குறிப்பாக தென் மாநிலங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாதுன்னு. அப்போ அந்த சமயத்தில் அனாவசியமாக பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒன்றும் இந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி ரோட் சைடில் பேசுகிற ஆள் இல்லை. மாநில பொதுச் செயலாளர் கட்சிக்கு. தர்மபுரியில் இரட்டை குழந்தைகள் இறப்பிற்கு காரணமான தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியை சேர்ந்த அருண்குமாரின் மனைவி நந்தினி என்பவர் 9 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இவரை சீனிவாசராவ் தெருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். அப்போது அறுவை சிகிச்சை அரங்கிற்கு நந்தினியை அழைத்து சென்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் 2 மணி நேரம் கழித்து நந்தினிக்கு பிரசவத்தில் சிக்கல் உள்ளது என கூறி நந்தினியை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் 2 குழந்தைகளும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட நந்தினி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் நந்தினியின் இரட்டை குழந்தை சாவிற்கு காரணமான தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தர்மபுரி நகர காவல்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. என் பேர் வடிவு, நான் நல்லமல்லி. எங்க பொண்ணு ஒட்டப்பட்டியில் கொடுத்துருக்குறோம். எங்க ஒட்டப்பட்டிக்கா எங்க மருந்து வீட்டுக்கு இவங்க தான் ஃபேமிலி டாக்டரா. நாங்க அங்க டாக்டர் குடும்பம் அவங்க மருந்து கேஎஸ் குழந்தை குமுதா டாக்டர் ரம்யா, அவங்க மருமக ரம்யா டாக்டர். அவங்க வந்து ஒரு மாசம் செக்கப்ல ஆரோக்கியமா இருக்குது. குழந்தை ரெட்டை குழந்தை ஒரு மாசம் செக்கப் வந்து குழந்தை ஆரோக்கியமா இருக்குது. நந்தினி ரொம்ப கஷ்டப்படுறவா, உனக்கு பழம் போகல, இந்த 2 குழந்தை ஆரோக்கியமா உனக்கு ஆபரேஷன் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன். ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரோக்கியமா சொன்னேன். கடைசி மாசம் ட்ரீட்மெண்ட் வந்து புதன்கிழமை வந்துருங்க, ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். வந்தேங்க, கூட்டிட்டு வந்து ஸ்கேன் பண்ணீங்க, குழந்தை நல்லா இருக்குது, இன்னும் 7 நல்ல நேரம் பாருங்க. நீங்க 7 நல்ல நேரம் சொன்னீங்க. சரி ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னது நீங்களே. உள்ள கூட்டின்னு போயிட்டு ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி என்ன சொன்னாங்க, அந்த ஊசி உங்களுக்கு ஆகாதுங்க, அவளுக்கு அலர்ஜி ஊசி ஆகாது, ஏற்கனவே போட்டுருக்கீங்க 4 மாசத்துல ஆகாது, இந்த ஊசி அவளுக்கு போடாதீங்க. அப்படி நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் குழந்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊசி போடாத, எங்க வேட்டாலும் அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னது நானு. நீங்க அந்த ஊசி அந்த பொண்ணு போட்டுச்சு, போட்டுச்சு. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, எதுக்கு அந்த ஊசி அவங்களுக்கு போட்டீங்க, அந்த பொண்ணுக்கு ஆகாது அப்படி அந்த உயிர் 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து டாக்டர் தலையை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, தலையை அடிக்கிறாங்க. தலையை அடிச்சு சரி ஆபரேஷன் கூட்டு போங்க அப்படி கூட்டு போய் அது இது வச்சு ஏதோ மேக்கப் மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம மாசம் பேர் கட்டு போயிருமே, இது ஆகாது. அந்த மிஷின் இல்ல, ஒரு ஆள் பேசுறோமா, நம்ம ஜிஹெச்ல எல்லா மிஷினுக்கு எங்களுக்கு தெரியாத, ஜிஹெச்ல எல்லா மிஷினுக்கு அதுக்கு எதுக்கு நீ குழந்தை டாக்டர் மிஷின் இல்லாத எதுக்கு நீ குழந்தை எத்தனை குழந்தை வந்து கூட்ட. வாணியம்பாடி அருகே 8ஆம் வகுப்பு மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதுடன் பிரம்பால் அடித்து வரும் ஆங்கில ஆசிரியரை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புல்லூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் 4 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். 180க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆங்கில ஆசிரியர் வெங்கடேசன் என்பவர் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் மாணவர்களை பிரம்பால் அடிப்பதும் பள்ளியின் அருகில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து தேங்காய் எடுத்து வர வேண்டும் என்று சொல்லியும் மாணவர்களை துன்புறுத்தி வந்துள்ளார். மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளியில் பயிலும் பன்னீர்செல்வம், மோனிஷ், ஏழுமலை, பரணி, சபரி, கோவிந்தராஜ், அன்பு செல்வன் ஆகியோரை ஆசிரியர் வெங்கடேசன் பிரம்பால் அடித்துள்ளார். இதில் ஒரு மாணவனுக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆங்கில ஆசிரியர் வெங்கடேசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இது தொடர்பாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பேராவூரணி அருகே வீரையன் கோட்டையில் செயல்படும் ராஜராஜன் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவ மாணவிகளின் படைப்பாற்றலில் உருவான கண்காட்சி நடைபெற்றது.
தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அடுத்த வீரையன் கோட்டையில் செயல்படும் ராஜராஜன் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவ மாணவிகளின் படைப்பாற்றல் கண்காட்சி, இயற்கை உணவக கண்காட்சி மற்றும் அறிவியல் கண்காட்சி என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் மாணவ மாணவிகளின் படைப்புகளில் உருவான தேசிய கொடி, ராக்கெட், எரிமலை, பறவைகள் உள்ளிட்டவைகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இயற்கை உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அனைத்து விதமான இயற்கை உணவுகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதில் பேராவூரணி, வீரையன் கோட்டை, உடையநாடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். பள்ளியின் முகப்பு வாயிலின் முன்பு மனித குரங்கு வாயில் உள்ளே செல்வது போன்று செட் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்ட நலவழித்துறையில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் சுகாதார ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் நலவழித்துறையின் மூலம் 150க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சுகாதார ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நலவழித்துறை அலுவலகம் முன்பு 150க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நான் வந்து கவுன்சிலராக காரைக்காலில் ஒர்க் பண்ணுறேன். என்ஆர்ஹெச்எம்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு என்னோடய சர்வீஸு. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரெகுலர் எம்ப்ளாயி என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலையை எங்கள்கிட்ட வாங்குறாங்க. இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கிறாங்க, ஏஎன்எம் இருக்காங்க, ஃபார்மசிஸ்ட், அட்டெண்டர், டிரைவர்ஸ் எல்லா கேடர்லையும் இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, மாகே, ஏனம், பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் காரைக்காலில் இருக்கிறாங்க. பட் இவங்க 20 வருஷத்துக்கு மேலேயும் பணிபுரிஞ்சும் இது வரைக்கும் ரெகுலர்ன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. ஒவ்வொரு முறையும் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரெகுலர் 10 வருஷம் ஒர்க் பண்ணவங்கள நாங்கள் ரெகுலர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாயோடு போச்சு. அதை வந்து ஒரு ஆர்டராக எங்களுக்கு ஜிஓ இஷ்யூ பண்ணவே இல்லை. இது இல்லாமல் நாங்கள் கொரோனா பீரியட்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களை ஃபீல்டு ஒர்க்கு நாங்கள் அந்த கொரோனா பேஷண்ட்டோடையும் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை கூட இந்த புதுவை அரசு வந்து எங்கள் மேலே ஒரு அனுதாபம் காட்டலை. அந்த ஆபத்தான காலகட்டங்களில் கூட நாங்கள் மக்கள் சேவை பண்ணியிருக்கிறோம். எல்லா கேடரில் இருந்தும் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் போன அசம்பிளியில் கூட நான் 10 வருஷம் முடித்தவங்கள நாங்கள் ரெகுலர் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுடைய அரசாங்கம் சொன்னது. நாங்கள் இன்னையிலேருந்து நாங்கள் அறிவிச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை, அமைதியான போராட்டம் தான், நாங்கள் வேலை புறக்கணிப்பு செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். செவிசாய்க்கல, இது வரைக்கும் செவிசாய்க்கல. கட்டியாம்பந்தல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை வருவாய்த்துறையினர் அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் கண்டியாம்பந்தல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அனுமதியின்றி அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிலை வைத்த குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அனுமதியின்றி பொதுவெளியில் வைக்கப்பட்ட சிலையை தாங்களே அகற்றி விடுவதாக சிலை வைத்தவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து வருவாய்த்துறையினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் சிலை அகற்றப்படாததால் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆஷிக் அலி, உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி ஆகியோர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அம்பேத்கர் சிலையை அகற்றினர். அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ள மாநாட்டிற்காக திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி எழுதியுள்ள பாடலை சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருநெல்வேலியில் ஜாதி பிரச்சனைகள் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என்றும், கடந்த 4 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட சாதிய பாகுபாடுகள் நடக்கும் மாவட்டங்களில் திருநெல்வேலியும் ஒன்று என்றும், இதற்கு காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்குகளே சாட்சி என்றும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இல்ல இந்த பாசிசமா நவ பாசிசமா
நாங்கள் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த நடவடிக்கைகள் பழைய பாணியிலான ஹிட்லர் முசோலினி காலத்தில் இருந்தது போன்ற தன்மையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த பாசிச நடவடிக்கை என்பது இல்லை என்றுதான் சொல்லியிருக்கிறோமே தவிர, இவர்கள் பாசிச தன்மை வாய்ந்த ஏராளமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் மாநில அரசாங்கத்துடைய அதிகாரங்களை பறிப்பது, ஒரு எதேச்சதிகாரமான முறையில் நடந்து கொள்வது போன்ற எல்லாமே அதற்குள் அடங்கக்கூடியது தான். நாங்கள் இந்த நவபாசிசம்னு சொல்றதுனாலேயே பிஜேபியினுடைய இத்தகைய நடவடிக்கைகளை பூரா நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதாக ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் அத்தகைய விவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருப்பினும் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாகி இருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்கிறோம். அதற்குரிய முடிவை அகில இந்திய மாநாட்டில் விவாதித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் சார்பில் வாழப்பாடியில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் சிறப்பு கூட்டம் கிளை தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை வாழப்பாடி செயலாளர் ராஜேந்திரன் வரவேற்றார். கூட்டத்தில் சேலம் மண்டல தலைவர் PN பழனிவேல், மண்டல செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கர்சன், மாநில பொருளாளர் வரதராஜன், மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் போக்குவரத்து கழகத்தின் ஓய்வு பெற்ற நல அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் அமைப்பில் சேலம் மண்டலத்தை சார்ந்த வாழப்பாடி கிளையின் சிறப்பு பேரவை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரவையில் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஓய்வூதியர்களின் பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் பல முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். பல போராட்ட வழிகளை செய்ய இருக்கிறோம். முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னா 8 போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களை அவர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, அதே மாதிரி விடுப்பு சம்பளம், பென்ஷன் கம்பென்சேஷன் போன்ற தொகை பணப்பலன்களை அவர்கள் ஓய்வு பெறும் நாளிலே வழங்காமல் காலங்காலத்தில் 20 மாதம் 25 மாதம் வரை காலங்காலத்தில் வழங்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணப்பலன்களை ஓய்வு பெறும் நாளிலே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். கோவையில் நடைபெற்ற மத நல்லிணக்க இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் அருகில் உள்ள கோவில் நிர்வாகிகளை இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து விருந்து உபசரித்தனர். கோவை துடியலூர் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க பெருமைகளை கொண்ட ஹிதாயத்துல்லா முஸ்லிமின் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் மற்றும் இந்து கோவில்கள் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல்களில் நடைபெறும் விழாக்களிலும் இந்து கோவில்களில் நடைபெறும் விழாக்களிலும் இரு மதத்தினரும் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படி கோவை துடியலூர் பகுதியில் அமைந்துள்ள ஹிதாயத்துல்லா முஸ்லிமின் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் ஹிதாயத்துல்லா முஸ்லிமின் சுன்னத் ஜமாத்தின் சார்பில் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு துடியலூர் பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஷேக் பாவா முன்னிலை வகித்தார். செயலாளர் அமீர் அப்பாஸ் அனைவரையும் வரவேற்றார். பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி கமாலுதீன் அல்தாபி கிராத் ஓதி இஃப்தார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வேற்றுமைகளை களைந்து இஸ்லாமியர்கள், இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் என அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நோன்பு கஞ்சி பருகி நோன்பு திறந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் சுல்தான் மைதீன், பொருளாளர் சாகுல் ஹமீது, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் ராஜசேகரன், புஷ்பமணி அருண்குமார், சித்ரா தங்கவேல் உட்பட பள்ளிவாசல் நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், தேவாலய நிர்வாகிகள், முன்கள பணியாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். துடியலூர் பள்ளிவாசலுடைய செயலாளர். இந்த துடியலூர் பள்ளிவாசல் என்பது கடந்த 250 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் 1788ஆம் வருடம் மன்னர் திப்பு சுல்தான் அவர்களால் மானியமாக இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களது வணக்க வழிபாடுகள் இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களால் மானியமாக கொடுக்கப்பட்டது இந்த பள்ளிவாசல். இந்த துடியலூர் பகுதியில் மிகவும் குறைவான இஸ்லாமியர்கள் இருந்து வருகிறார்கள். பெரும்பான்மையான நபர்களுடன் எப்பொழுதும் நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை பேணிக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது பள்ளிவாசல் நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், தேவாலய நிர்வாகிகள் அனைவர்களையும் அழைத்து இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இன்றைய தினம் எங்கள் பள்ளிவாசல் சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்த அனைத்து நபர்களும் வந்திருந்தார்கள். ராமநாதபுரம் மதுரை சாலையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் LIC நிறுவன புதுப்பிக்கப்பட்டு புதிய வடிவில் திறப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மதுரை சாலையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் LIC நிறுவன கிளை புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் LIC நிறுவனத்தின் மண்டல மேலாளர் வெங்கட்ரமணன் கலந்து கொண்டு நிறுவனத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விழாவில் ராமநாதபுரம் LIC கிளையின் மேலாளர் தங்கராஜ், மதுரை மண்டல கோட்ட முதுநிலை மேலாளர் நாராயணன், தலைமை பொறியாளர் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். விழாவில் மண்டல மேலாளர் நாராயணன் பேசினார். அப்போது LIC ராமநாதபுரம் கிளை பல ஆண்டுகளாக வணிகத்தில் முன்னணியில் உள்ளது என்றும் 2023-2024 ஆண்டிற்குள் 98% எட்டியுள்ளது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் பேசினர். அப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் நடைமுறையில் உள்ளது என்றும், ஆனால் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்த அவர்கள், தமிழக அரசு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படியை காலதாமதம் இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விழாவில் தலைமை கிளை அலுவல ஊழியர்கள், LICயின் 200க்கும் மேற்பட்ட முகவர்கள், டெவலப்மெண்ட் அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை குறை கூறி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ST கருணாநிதி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி 2000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ST கருணாநிதி தலைமையேற்று உரையாற்றினார். அப்போது பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் என்றும், 2026 ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று MK ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும், என்றைக்குமே தளபதி MK ஸ்டாலின் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நேற்று கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் முதலமைச்சர் கனவு பலிக்காது எனவும், திரைப்படத்தில் வேண்டுமானால் விஜய் முதலமைச்சர் ஆகலாம், தமிழகத்தின் முதலமைச்சராக ஒருபோதும் ஆக முடியாது என்றும், எந்த தைரியத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை குறை கூறி வருகிறார் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட விஜய் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது என்றும் ST கருணாநிதி தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்தவுடன் சசிகலா காலில் விழுந்து தமிழக முதலமைச்சர் ஆனவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்றும், அவரை மக்கள் யாரும் விரும்பவில்லை எனவும், அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் படுதோல்வி அடையும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ST கருணாநிதி தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்டோருக்கு ST கருணாநிதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம், திமுக ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் தண்டலம் PPR மனோஜ்குமார், ஸ்ரீபெரும்புதூர் தகவல் தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்வம், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, பொடுவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி, திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நரேஷ்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட கலை இலக்கிய அணியின் மேவலூர் குப்பம் அருள் பாரத், திமுக வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சின்னத்தங்கம், ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார், கீழாய் ஊராட்சியின் திமுக கிளை செயலாளர் மோகன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆரணியில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக விவசாய சங்கத்தினர் கைப்பந்து விளையாடி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர பகுதியில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் வாக்டே புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து நூதன முறையில் கைப்பந்து ஆட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது கடந்த நவம்பர் மாதத்தில் பெய்த தொடர் கனமழையால் சேதமடைந்த பயிர்களை மத்திய மாநில பார்வைக்குழுவினர் ஆய்வு அறிக்கை செய்து தற்போது வரை விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என்றும் 100 நாள் பணிக்கான ஊதிய தொகையை 8 மாதங்களாக வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை பந்து போல் அடித்து உதைத்து கிழிக்கின்றன என்பதை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் பந்து அடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 1,30,000 ஏக்கர் பாதிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. நிவாரணம் மத்திய அரசு வந்து தான் பேப்பரில் மட்டும் போட்டிருக்காங்க. 944 கோடி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மத்திய பார்வைக்கு கொடுத்து தான் பேப்பரில் போட்டுருக்காங்க. கிராமங்களை விட்டு நகர்ப்புறம் செல்லக்கூடாது 100 நாள் வேலை திட்டம் கொடுத்தாங்க. இதில் 8 வாரம் கூலி தரல. என்ன பண்ணுறது? தலைகாஞ்ச அடித்தட்டு மக்களுக்கு இந்த 8 வாரம் ஏரி கூலி வராது. அவருடைய வாழ்க்கையை மேலும் வந்து கேள்விக்குறியாக்குறது. ஆனால் மத்திய அரசு பேப்பரில் மட்டும் ஜனவரி 8ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. 544 கொடுத்தோம்னு சொல்கிறாரு. எல்லாவற்றிற்கும் போராடுகிற அண்ணாமலை அவர்கள் அடித்தட்டு மக்களுடைய 100 நாள் வேலை 7 வாரம் 8 வாரம் கூலி தரல. இதை கேட்கல. வெள்ள நிவாரணம் சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி கொடுத்தாங்க, திருவண்ணாமலை தரல. இது ஏன் என்று இங்கே இருக்கிற ஆரணி பாராளுமன்ற வேட்பாளர் பிஜேபி அவரும், கள்ளக்குறிச்சி வேட்பாளர் வந்து பார்த்தா அஸ்வத்தாமாவோ அண்ணாமலையோ வானதி சீனிவாசனோ தமிழக அரசனுடைய இந்த பாராமுகத்தை மத்திய அரசு கேட்கல. விவசாயிகளை மத்திய அரசும் மாநில அரசும் பந்தாக எண்ணி கைப்பந்தாக எண்ணி தட்டி மத்திய அரசும் மாநில அரசும் தட்டி கழிக்குது. சாலவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 1,22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சாலவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரும்புலியூர், காவித்தண்டலம், திருமுக்கூடல், காவனிப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் 2024-25 நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் மற்றும் கனிமவள நிதியின் கீழ் ரூபாய் 1,22 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி அலுவலக கட்டிடம், கிளை நூலக கட்டிடம், ரேஷன் கடை கட்டிடம், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட புதிய கட்டிடங்களின் கட்டுமான பணிகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டிடங்களை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் வசந்தி, சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் டி குமார், மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா மோகன் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வரகாட்டுப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான சிவாலயத்தில் மண்டலாபிஷேக நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. மன்னராட்சி காலத்தில் வணிகர்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபடும் கள்வர்களுக்கு இறைவனே நேரில் தோன்றி நற்குணம் போதித்த வரலாற்று சிறப்புமிக்க வரகாட்டுப்பேட்டை கிராமத்தில் திரிபுர சுந்தரி சமேத குணம் தந்த நாதராக சிவபெருமான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு வேத விற்பனர்களால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இக்கோவிலில் மண்டல அபிஷேக நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மூலவருக்கு நெய், பால், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் உலக நன்மைக்காக யாகம் வளர்த்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை எடுத்து சென்று மூலவருக்கு அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் குணம் தந்த நாதராக வீற்றிருக்கும் சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். எருமையூரில் உள்ள கல்குவாரிக்கு குளிக்க சென்ற சிவகங்கையை சேர்ந்த வாலிபர் பாலமுருகன் என்பவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் சிவகங்கையை சேர்ந்த இளைஞர் பாலமுருகன் தங்கிக் கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னுடைய நண்பர்களுடன் எருமையூர் கல்குவாரியில் குளிக்க சென்றார். அப்போது ஆழமான பகுதியில் பாலமுருகன் குளித்துக் கொண்டிருந்த போது கரைக்கு திரும்ப முடியாமல் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த சோமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் ரங்கசாமி தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் படப்பை தீயணைப்பு நிலைய வீரர்கள் தண்ணீரில் பாலமுருகனை தேடினர். 2 நாளாக தேடியும் சடலத்தை கண்டுபிடிக்க முடியாததால் தொடர்ந்து தேடி வருகின்றனர். திட்டுக்குடியில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து 48வது நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வதிஷ்டபுரத்தில் அமைந்துள்ள திருமகிழ்ந்தவள்ளி சமேத ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் ஆகம விதிப்படி மண்டல பூஜை நிறைவடைந்தது. விழாவின் முன்னதாக ராகவன் தலைமையிலான பட்டாச்சாரியார்கள் கலந்து கொண்டு மண்டல பூஜையை சிறப்பாக நடத்தினர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. கல்வியை RSS தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்தியா அழிந்துவிடும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம். காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியீடு. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.